சேரனும் சோழனும் இணைந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை சிறுவன் என்று நினைத்து போருக்கு அழைக்க போரில் வெற்றி வாகை சூடியதோடு சேரனையும் மூங்கில் கோட்டையில் சிறை வைத்தான் பாண்டியன். அவனை மீட்பதற்கு பெரும் புலவர் ஒருவர் 4 முறை முயற்சித்தும் பலனின்றி 5வதாக இளமாறன் என்னும் வாலிபனை தேர்ந்தெடுத்து யாரும் நுழைய முடியாத பயங்கரமான மூங்கில் கோட்டைக்கு அனுப்ப முடிவு செய்கிறார். அவனுக்கு துணையாக சென்ற கட்டழகி யார்? மூங்கில் கோட்டையில் அவர்கள் சந்தித்த மர்மங்கள் என்ன? கடைசியில் தனி ஒருவனாக சேரனை மீட்ட இளமாறனின் பிறப்பின் ரகசியம் என்ன? காதலும் வீரமும் கலந்து மிக சுவையாக ஒரு சரித்திர கதையை சொல்லியிருக்கிறார் சாண்டில்யன். இதில் கதாநாயகன், கதாநாயகி, சித்தர், பாண்டிய சேனாதிபதி ஆகியவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே வரலாற்றில் இடம் பெற்றவர்கள்தான். நாமும் அவர்களை தொடருவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். மூங்கில் கோட்டை. மதுரை மாநகரை எல்லையிலிருந்தே ஏறெடுத்து நோக்கிய வீரனான இளமாறனின் கூரிய விழிகளில் வியப்பு மிதமின்றி மண்டி கிடந்தது. தொலை தூரத்திலேயே பெரியதாக தெரிந்த அந்த மாநகரத்தின் மாளிகை மகுடங்கள் கிட்ட நெருங்க நெருங்க ஆகாயத்தை அழாவி நின்றதையும், தொலைவில் இருந்த பாதுகாப்பை விட நகர எல்லை பாதுகாப்பு அதிக பலத்துடன் இருந்ததையும் பார்த்த இளமாறன் 19 ஆண்டுகள் பூர்த்தி பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தனை சிறு வயதில் பாராளும் வித்தையை எப்படி பயின்றான் என்று தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டாலும் விடை காணாததால் தான் ஊர்ந்து வந்த புரவியை சரையல் என நிறுத்தி மதுரை மாநகரின் அழகை கண்களால் பருகலானான். புரவியில் மிக அலட்சியமாகவும் கடிவாள கயிற்றை கூட சரியாக பிடிக்காமலும் உட்கார்ந்து சென்ற அந்த வாலிபனை கண்டு நீராடிவிட்டு கரையோரமாக சென்ற மங்கையர் பலரும் தங்களுக்குள் பலவிதமாக பேசிக்கொண்டனர். எத்தகைய இளைஞன், என்ன அழகு இவனுக்கு என்றாள் ஒருத்தி. ஊருக்கு புதியவன் போல் இருக்கிறது என்றாள் மற்றொருத்தி. ஊருக்கென்ன, பாண்டிய நாட்டுக்கே புதியவனாயிருக்க வேண்டும் என்றாள் இன்னொருத்தி. இல்லாவிட்டால் மதுரையில் நுழைவது சுலபம் என்று நினைத்து புரவியில் அமர்ந்திருப்பானா இவன் என்று கேட்டாள் வேறொருத்தி. இப்படி கேள்விகள் பலபடி அவர்களிடமிருந்து வந்தாலும் அவர்கள் அனைவரின் மனதிலும் அந்த வாலிபனின் அழகும் கம்பீரமும் ஊடுருவி நின்றன. மதுரையை அணைத்தோடிய அந்த வைகையில் அத்தனை அழகு இருந்தது மட்டுமன்றி அந்த அழகின் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை கவனித்தான் இளமாறன். வைகை ஆற்றும் கரை ஓரமாகவும் அதன் மீது 2 இடங்களில் நிறுவப்பட்டிருந்த மூங்கில் பாலங்கள் மீதும் வீரர்கள் பலர் காவல் புரிந்திருந்ததை கண்ட இளமாறன் இங்கு அரச நீதிக்கு புறம்பாக எதுவும் நடக்க இயலாதென்று முடிவுக்கும் வந்தான். வைகை மீது கிழக்கிலும் மேற்கிலும் நிறுவப்பட்டிருந்த 2 மூங்கில் பாலங்களின் கீழ்ப்பகுதியில் பெரும் மூங்கில்கள் வெளிப்படையாக தெரிந்தனவே ஒழிய மேல் பகுதியில் களி மண்ணடைத்து செம்மண் நிறுவி சாணமும் மெழுகப்பட்டிருந்ததால் பாலம் கல் கட்டிடத்தை விட கெட்டிப்பட்டு ஆயுத வண்டிகளும் புரவி வீரர் கூட்டமும் ரதங்களும் செல்லக்கூடிய முறையில் இருந்ததை பார்த்த இளமாறன் அந்த 2 பாலங்களையும் தாண்டி நகருக்குள் நுழைவது அத்தனை எளிதல்லவென்பதை பாலங்களை கண்ணுக்கு கண் காவல் செய்து கொண்டிருந்த வீரர் கூட்டத்தில் இருந்து புரிந்து கொண்டான். தவிர பாலத்தை தாண்டி வெளியிலிருந்து ஊருக்குள்ளும் ஊரிலிருந்து வெளியேயும் சென்று கொண்டிருந்த அணிவகுத்த காலாட்படையினர் வரிசைகளும் நகரத்தை திடீரென தாக்குவதோ வீழ்த்த முயலுவதோ பெரும் விபரீதத்தையே விளைவிக்கும் என்பதை அறிவுறுத்தின. 4 புறமும் சுழன்ற தன் பார்வையால் மதுரை நகரின் பலத்தை எடை போட்டு கொண்டே புறவியில் சென்ற இளமாறன் மெல்ல மெல்ல வைகை ஆற்றின் மேற்பகுதியில் இருந்த மூங்கில் பாலத்தை நெருங்கியதும் வீரர்களால் நிறுத்தப்பட்டான். அங்கிருந்த காவலர் தலைவன் இளமாறனின் ஊர் பெயர் முதலியவற்றை விசாரித்து கொண்டதும் மேலே செல்ல உத்தரவிட்டான். இளமாறனும் பொய்யேதும் சொல்லாமல் உண்மையையே சொன்னான். நான் சேர நாட்டவன், என் பெயர் இளமாறன். அழைப்பின் பேரில் வணிகர் வீதியில் உள்ள மகர மாளிகைக்கு போகிறேன் என்று காவலரிடம் கூறியதும் காவலர் அவனுக்கு மிகுந்த மரியாதையுடன் வழிவிட்டதை கண்ட இளமாறன்
இத்தனை கெடுபிடியிலும் காவல் பலத்திலும் மதுரை வீரர்கள் மரியாதையை மட்டும் இழக்கவில்லை. காரணம் இல்லாமலா பண்டை தமிழ் மொழி இங்கு வளர்ந்தது என்று பாராட்டிக்கொண்டே தன்னை அழைத்தவர்கள் கூறிய மாளிகையை தேடிச் சென்றான். மதுரைக்கு அழைத்தது யார் என்று அவனுக்கு தெரியாது. ஓலையை கொடுத்தவன் கருவூர் வஞ்சியில் இருந்த இளமாறன் இல்லத்துக்கு இரவில் வந்தான். திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பினான். ஓலையை தந்து 2 வார்த்தைகள் சொன்னான், புறப்படு மதுரைக்கு என்று. உறக்கம் விழித்த இளமாறன் உள்ளே சென்று விளக்கொன்றை கொண்டு வந்து ஓலையை படித்தான். அதிலும் வாக்கியங்கள் கச்சிதமாக இருந்தன. அரச வீதிக்கு முன்னுள்ள மகர மாளிகையில் சந்திக்கவும், விஷயம் முக்கியம் என்ற வரிகளை இருமுறை படித்த இளமாறன், யாரை சந்திக்க வேண்டும், எதற்கு என்று வினவினான் வந்தவனை. சொல்ல எனக்கு அதிகாரமில்லை என வரட்டு குரலில் வந்தது பதில். அப்படியானால் நான் ஏன் இந்த ஓலைக்கு பணிய வேண்டும் என்று கோபத்துடன் வினவினான் இளமாறன். வந்தவன் பதிலுக்கு ஓலையின் அடியில் இருந்த சேர நாட்டு அரச முத்திரையை சுட்டி காட்டினான். நான் போகாவிட்டால் அரசனுக்கு துரோகம் செய்த குற்றத்துக்கு ஆளாவாய் என்றான் வந்தவன். கடமையின் வழி இளமாறனுக்கு தெளிவாக தெரிந்தது. சரி, போகிறேன். அரச முத்திரையின் ஆணையை மீற முடியாது என்று முடிவில் ஒப்புக்கொண்டான். இந்த ஓலையுடன் நேராக மதுரை வணிகர் வீதியை அடைந்ததும் அந்த வீதியின் கோடியில் பெரிய மாளிகை இருக்கும். அதன் மகுடம் பெரும் கடல் மீனை போல் அமைக்கப்பட்டிருக்கும். அத்தகைய மீன் மகுடம் உள்ள மாளிகைகள் மதுரையில் 2 தான் உண்டு. ஒன்று அரச வீதியில் உள்ள நெடுஞ்செழியன் மாளிகை, மற்றொன்று வணிகர் வீதியில் உள்ள இந்த மாளிகை என்று விளக்கினான் வந்தவன். இந்த மாளிகையில் யார் இருப்பது? சொல்வதற்கில்லை. நீ யார்? அதையும் சொல்வதற்கில்லை. சொல்வதற்கு வேறு ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது, கேள். மகர மாளிகையை அடைந்ததும் அதன் பிரதான வாயிலுக்குள் நுழையாதே. பக்கவாட்டில் சென்று திட்டி வாயிலை இருமுறை தட்டி காத்திரு. கதவு திறந்ததும் அழைப்பவரை தொடர்ந்து செல் என்று முடித்த அந்த மனிதன் திடீரென யோசித்துவிட்டு, இதோ பார், விளக்கு வைத்து 6 நாழிகைக்கு பிறகு அந்த மாளிகைக்கு போ, அதற்கு முன்பு போகாதே என்று எச்சரிக்கையும் செய்து போனான். மதுரையை அடைந்த இளமாறன் அந்த மனிதன் கூறியபடியே நடந்து கொண்டான். அவன் பல காவல்களுக்கு பதில் சொல்லி மதுரைக்கு உள்ளே நுழைந்தபோது விளக்குகள் வைத்து 2 நாழிகைகள் ஆகியிருந்ததால் ஆரம்ப வீதியில் இருந்த சத்திரம் ஒன்றில் தங்கிய இளமாறன் சத்திரத்திலேயே நீராடி உடை மாற்றிக்கொண்டு நெற்றியில் வீர சந்தனம் அணிந்து சிறிது ஆகாரமும் உட்கொண்டு புறவியை சத்திரக்காரனிடமே ஒப்படைத்து கால்நடையாகவே புறப்பட்டு வாணிகர் வீதியை அடைந்தான். மகர மாளிகையை அடைவதில் எந்தவித கஷ்டமும் ஏற்படவில்லை அந்த வாலிபனுக்கு. முதல் வீதியில் வரும்போதே அடுத்த வீதியில் பெரிதாக தெரிந்தது கடல் மச்ச மகுடம். அந்த அடையாளத்தை பார்த்து கொண்டு அந்த மாளிகையை அடைந்த இளமாறன் அந்த மாளிகையில் பெரும் கதவுகள் மூடப்பட்டு இருப்பதையும் அந்த மாளிகையில் ஆள் அரவம் எதுவுமே இல்லாததையும் கவனித்து ஆச்சரியப்பட்டான். இந்த மாளிகையில் ஏன் இத்தனை அமைதி என்று எண்ணினான். அந்த எண்ணத்தினாலும் மாளிகையில் நிலவி கிடந்த விபரீத சத்தத்தினாலும் பலத்த சந்தேகத்துடன் பக்கத்தில் இருந்த திட்டி வாசலை நோக்கி சென்றான். வழக்கப்படி சிறிதாக இருக்க வேண்டிய திட்டிவாயில் பெரிதாக இருப்பதும் அவனுக்கு அவநம்பிக்கையை விளைவித்தது. இருப்பினும் தனக்கு கருவூரில் கிடைத்த கட்டளைப்படி அந்த வாயிலின் கதவை இருமுறை தட்டிவிட்டு நின்றான். சில வினாடிகளை பறந்ததும் அந்த வாயில் கதவு திறந்தது. அதை கண்டு இளமாறன் கண்கள் மிதமிஞ்சிய வியப்பால் மலர்ந்தன. இத்தகைய மர்ம மாளிகையில் இப்படியும் ஒரு தோற்றமா என்று பிரமித்தான் பல வினாடிகள் அந்த சேர நாட்டு வாலிபன். அழகெல்லாம் திரண்டது போலும் இருளை கிழித்து கொண்டு வந்த நிலவு போலும் நின்றாள் ஒரு காரிகை. இளமாறன் கண்களை கவர்ந்தது அந்த நிலவு. நாசியை கவர்ந்து மயக்கத்தை விளைவித்தது அவள் முன்கொண்டையில் சுருண்டு கிடந்த மல்லிகைச்சரம். அதுதான் அவர்கள் முதல் சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பு பிற்காலத்தில் அவனை ஆழ்த்திவிட்ட ஆபத்துக்கள் எத்தனை எத்தனை. அத்தியாயம் 2. பாதி மட்டும் கதவை திறந்து கொண்டு நின்ற அந்த பைங்கிழியை கண்டதும் பேச முடியாமல் பிரமை பிடித்து போய் பல வினாடிகள் அசைவற்று நின்றுவிட்ட இளமாறன் அந்த மோகன உருவத்தையே மேலும் மேலும் கண்களால் பருகினான். பாதி கதவை திறந்ததால் ஒரு புறம் கதவின் நீண்ட ஓரமும் மறுபுறம் வாயில்படியின் பட்ட மரமும் மேலும் கீழும் வாயில்படி மரத்தின் சித்திர செதுக்கல்களும் சேர்ந்து
அந்த கட்டழகியை சுற்றிலும் சட்டம் கட்டப்பட்ட சித்திரை பாவையென அடித்திருந்ததை கண்ட அந்த சேர நாட்டு வாலிபன் அந்த வாயிற்படியின் சித்திர செதுக்கல்களில் வளைந்து நின்ற பெண் உருவங்கள் அந்த கட்டழகியின் எழிலை கண்டு நாணித்தான் வளைந்திருக்க வேண்டுமென்று எண்ணினான். வாசல் படியின் உச்சி மரத்துக்கு சற்று கீழே தெரிந்த அவள் தலையில் அடர்ந்து வளர்ந்திருந்த கரும் கூந்தல் முன்புறத்தில் பெரிதாக எடுத்து கொண்டையிடப்பட்டிருந்ததையும் அந்த கொண்டையில் வெள்ளை வெளேர் என்ற மல்லிகை சரம் வெகு சாமர்த்தியமாக சுற்றி கட்டப்பட்டிருந்ததையும் கண்ட வாலிபன் அந்த அழகி சேர நாட்டவள் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். விற்புருவங்களுக்கு கீழே இருந்த அழகிய இமைகளில் அடங்கி நிற்க வேண்டிய அவள் கரு விழிகளில் அதிக சலனமில்லாததையும் அந்த விழிகள் தன்னை ஈட்டிகள் போல் குத்தி ஆராய்வதையும் கண்ட அந்த வாலிபன் அந்த விழிகளில் பெரும் உறுதியோடு ஓரளவு கருணையும் பரிதாபமும் படர முற்பட்டதை பார்த்து அதற்கு காரணம் அறியாமல் தவித்தான். ஆபரணங்களை அவள் மிக குறைவாகவே அணிந்திருந்தாள். காதுகளில் முத்து தோடுகள், கழுத்தில் ஒரு வெண் முத்து மாலை, கைகளில் 2 வளையல்கள், இவைதான் அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் என்றாலும் அந்த ஆபரணங்களின் மதிப்பையும் அழகையும் அவை இருந்த இடங்கள் பன்மடங்கு உயர்த்தி காட்டின. மாணிக்கம் போல சிவந்திருந்த கன்னங்கள் காதணி முத்துக்களுக்கு புது சோபையை அளித்தன. வெண்மை கரங்களில் பூட்டப்பட்டிருந்த வளையல்கள் கை வெண்மையால் புது தோற்றம் பெற்றன. எல்லா நகைகளையும் விட அந்த முத்து மாலை அதிக அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த வாலிபன் சட்டென்று கண்களை நிலத்தில் தாழ்த்தினான். எதிரே நின்ற வாலிபனின் அழகிய தோற்றத்தாலும் அவன் கண்கள் செய்த ஆராய்ச்சியினாலும் சில வினாடிகள் சங்கடத்துக்குள்ளான அந்த சேர நாட்டு கட்டழகி அவன் கண்களை நிலத்தில் தாழ்த்தியதும் அந்த இளைஞனின் பண்பு தவறாத பெருங்குடி மகன் என்பதை புரிந்து கொண்டாள். அவனை மீண்டும் பரிதாபத்துடனும் கருணையுடனும் நோக்கினாள். பிறகு அவன் சங்கடத்தை ஓரளவு நீக்க முற்பட்டு, நீங்கள் யார் என்று 2 சொற்களை உதிர்த்தாள். அமர இசைக்கருவிகள் கிளப்பிய இன்ப நாத ஒலிகள் போல அவள் அதரத்தில் இருந்து உதிர்ந்த அந்த சொற்களை கேட்டதும் சுரணை வரப்பெற்ற இளமாறன் கண்களை மேலே தூக்காமலே, நான் சேர நாட்டிலிருந்து வருகிறேன் என்றான் சற்று சங்கடத்துடன். சேர நாட்டில் எந்த இடமோ என்று வினவினாள் அந்த அழகி. கருவூர் வஞ்சி என்று பதிலிருத்த இளமாறன் அவளது அடுத்த கேள்வியை எதிர்நோக்கி நின்றான். அடுத்த கேள்வி அவள் உதடுகளிலிருந்து பிறக்கத்தான் செய்தது. இருப்பினும் கேள்வி முடியவில்லை. உங்கள் பெயர் இள என்று ஏதோ கேட்க முற்பட்ட அவள், என்ன காரணத்தாலும் அந்த பெயரை பூர்த்தி செய்யாமல் உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உள்ளே வாருங்கள் என்று அழைத்துவிட்டு திரும்பி ஒதுங்கி இளமாறனுக்கு வழிவிட்டு நின்றாள். அவள் விட்ட வழியாக உள்ளே நுழைந்த இளமாறன் அந்த வாயிலை அடுத்திருந்தது ஒரு சிறு கூடமே என்பதையோ அந்த கூடத்தின் முகப்பில் பெரும் மாடியொன்று மேலே போவதையோ கூட கவனிக்கவில்லை. அந்த கட்டழகி விட்ட வழி பெரிதாயிருந்தும் அவள் வாசல் கதவை சற்று அதிகமாகவே திறந்து அவன் தாராளமாக உள்ளே வர வழிவிட்டிருந்தும் கதவை ஒட்டி அந்த பைங்கிளி நின்றிருந்ததால் சிறிது பயத்துடன் விலகியும் உள்ளே நுழைந்த இளமாறன் தன்னை அடுத்து கதவை மூட முயன்ற அந்த இளம் அங்கேயே பார்த்து கொண்டிருந்தானே ஒழிய சுற்றுப்புறத்தை சிறிதும் கவனித்தான் இல்லை. இளமாறன் உள்ளே வந்ததும் அந்த காரிகை மிகுந்த எச்சரிக்கையுடனும் சந்தேகம் ஏதும் இல்லாமலும் கதவை சாத்திவிட்டு எதிரே இருந்த மாடிப்படியில் காலடி வைத்து நடந்து இளமாறனையும் உடன் வரும்படி சைகையால் சமிங்கை செய்தாள். இளமாறன் அவள் அழைத்தவுடன் மந்திரவாதியை தொடர்ந்து செல்லும் பித்தனை போல அவளை தொடர்ந்து படிகளில் ஏறினான். வந்த காரியத்தை அடியோடு மறந்து எதிரே தெரிந்த எழில்களில் மட்டும் மனதை திளைக்கிவிட்டு சென்ற இளமாறன் திடீரென ஒரு படியில் சில வினாடிகள் தன்னை திடப்படுத்தி கொள்ள நின்றான். அப்படி அவன் நின்றதை முன்னே சென்று அவளும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி அவன் நின்றதற்கான காரணமும் அவளுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஏன் நின்று விட்டீர்கள்? வாருங்கள், இன்னும் சில படிகளே இருக்கின்றன என்று அவள் குரல் இசை பாடியது. அவன் பதில் ஏதும் சொல்லாமல் அவளை தொடர்ந்தான். அவன் சித்தமெல்லாம் அந்த சித்தினி பெண்ணின் தித்திக்கும் அழகில் லயத்திருந்தாலும் அந்த லயப்பிலும் ஒரு கேள்வி மட்டும் அவன் மனதில் அடிக்கடி எழுந்து நின்றது. அவள் ஆரம்பத்திலிருந்து தன் மீது வீசிய பரிதாப பார்வைக்கு காரணம் அவனுக்கு விளங்கவில்லை. ஏன் என்னை கண்டு பரிதாபப்படுகிறாள்? எனக்கு என்ன வந்துவிட்டது இப்போது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான்.
ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் அந்த மாளிகையில் ஏதோ மர்மம் இருப்பதையும் தான் மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பணிக்கு அழைக்கப்பட்டிருப்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டான் இளமாறன். இளமாறனை அழைத்து கொண்டும் அவன் சித்தத்தை அடியோடு மயக்கியும் அவன் மனதில் பல கேள்விகளை கிளப்பிவிட்டும் அவனுக்கு முன் சென்ற அந்த இளமங்கை மாடி படிகள் வழியாக 2-3 முறை திரும்பி சென்றதும் தோன்றிய ஒரு பெரிய தாழ்வாரத்துக்கு கீழே வந்து நின்றாள். அந்த தாழ்வாரத்தின் ஒரு கொடியில் மற்றொரு சிறிய மாடிப்படி இருந்தது. அந்த மாடிப்படி அநேகமாக மேல் தளத்துக்கு போவதாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் இளமாறன். அந்த மாளிகை மாடியின் முகப்பு தாழ்வாரம் சுமார் 1000 பேர் ஏக காலத்தில் தங்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டிருந்ததையும் அத்தகைய தாழ்வாரத்தில் யாரும் இல்லாததால் பேயமதி அங்கு நிலவுவதையும் கண்டான் வாலிப வீரன். அப்படி தாழ்வாரத்தை ஆராய்ந்து கொண்டு நின்ற இளமாறனை நோக்கி அந்த இளமங்கை, இந்த மாளிகை முழுவதையும் பார்க்க உங்களுக்கு அவகாசம் நிறைய இருக்கிறது, இப்போது இப்படி வாருங்கள் என்று கூறி அவனை தன்னுடன் வரும்படி சைகையும் காட்டி அந்த தாழ்வாரத்தில் இருந்த கோடி அறையின் சமீபம் அழைத்து சென்றாள். கோடி அறையை கிட்டியதும் சற்று எட்டவே நின்று திட்டிவாசலை தட்டியது போல 2 முறை அந்த கதவை தட்டுங்கள், ஆனால் யாரும் திறக்க மாட்டார்கள், நீங்களே தான் திறந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று கூறினாள் அந்த கற்றழகி. இளமாறன் அவளை பொருள்பட நோக்கினான். அப்படியானால் நீங்கள்? நான் கீழே போகிறேன். அங்குதான் இருக்கிறீர்களா? அங்குதான் இருக்கிறேன், மற்ற பணிப்பெண்களுடன் என்றும் அந்த முறுவலின் ஊடே சொன்னாள். இளமாறன் கண்களில் வியப்பு குறி அதிகமாக தாண்டவமாடியது. என்ன நீங்கள் என்று வாசகத்தை முடிக்காமல் விழித்தான். ஆமாம், பணிப்பெண்தான். நம்ப முடியவில்லை என்னால். ஏன்? இல்லை, பணிப்பெண் இவ்வளவு அழகாக இருக்க முடியாதென்று நினைக்கிறீர்களா என்று கூறி நகைத்தாள் அந்த பெண். அந்த கேள்வி இளமாறனை தூக்கி போட்டது. அவள் தன் எழிலின் வன்மையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆகவே மீண்டும் ஏதோ சொல்ல முற்பட்டு, அதற்காக சொல்லவில்லை, பணிப்பெண்களிலும் என்று துவங்கியவனை இடையிலே வெட்டிய அவள், அழகுண்டு, சேற்றிலும் செந்தாமரை முளைப்பதுண்டு, அப்படி என்கிறீர்களா? இந்த பழைய பல்லவிகளை கேட்டு நான் அலுத்து விட்டேன். புதிதாக பேச ஏதாவது கற்றுக்கொள்ளுங்களேன் என்று கூறி மீண்டும் மெல்ல நகைத்தாள். திடீரென்ற அந்த நகைப்பு அவள் இதழ்களில் அப்படியே உறைந்தது. அவள் கண்கள் அச்சத்துடன் அறை வாசலை நோக்கின. அந்த வாயிலின் முகப்பில் நல்ல உயரமுள்ள ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். செல்லுங்கள், அவர் காத்திருக்கிறார் என்று கூறி படிகளில் விடுவிடுவென்று ஓடிவிட்டாள். இளமாறன் கோடியரை வாயிலில் நின்ற அந்த மனிதரை உற்று நோக்கினான். நல்ல உயரமாக இருந்த அவர் தேகம் பெரிதும் இழைத்து கிடந்தது. முகத்தை பெரிதும் மறைத்து கிடந்த தாடி மீசைகளின் காரணமாகவும் கண்கள் ஒட்டி கிடந்ததன் விளைவாகவும் அவர் ஈட்டிகளை விட கூர்மையாக அவர் பார்வை பளிச்சிட்டன. அவரை பார்த்தவுடனேயே அவருக்கு வயது 60க்கு மேல் இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட இளமாறன் தன்னை நோக்கி அவர் கண்களிலும் கதவை திறந்த காரிகை வீசிய பரிதாப பார்வை இருப்பதை பார்த்தான். ஆனால் குழப்பமுற்று அவனை அந்த பெரியவர் பெயர் சொல்லி அழைத்தார். இளமாறா, வா என்ற அவர் குரலின் கருணையும் பரிவும் பரிதாபமும் மண்டி கிடந்ததை கவனித்த இளமாறன் அவரை நோக்கி நடந்தான். கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்த அவர் இளமாறனை உள்ளே அழைத்து கதவை சாத்துமாறு அவனுக்கு சமிங்கை காட்டினார். அவர் உத்தரவுப்படி கதவை சாத்திவிட்ட இளமாறனை நோக்கிய பெரியவர், நான் யார் தெரியுமா இளமாறா என்று கேட்டார் அவனை உற்று நோக்கி. தெரியவில்லை என்றான் இளமாறன். பெரியவர் தனது பெயரை சொன்னார். ஆனால் அதை கேட்ட இளமாறன் நிதானத்தை அடியோடு இழந்தான். அவன் நெஞ்சு திக்கு திக்கென்று அடித்து கொண்டது. ஏதோ சொல்ல நினைத்து உதடுகளை திறந்து மூடினான். சொற்கள் வெளியே வரவில்லை. அத்தியாயம் 3. மர்ம மாளிகையின் கதவை திறந்த கட்டழகி வாசலில் நின்ற முதியவரை கண்டதும் அச்சமுற்று படிகளில் இறங்கி கீழே ஓடிவிட்டதற்கு ஆரம்பத்தில் காரணம் புரியாத வீரனான இளமாறனுக்கு அறைக்குள்ளே அவனை பெரியவர் அழைத்து சென்று தமது பெயர் இன்னதென்று சொன்னதும் காரணம் தெளிவாகவே விளங்கிவிட்டதன்றி அவன் இதயத்தில் அச்சமும் ஏற்படவே பேச முயன்ற இதழ்கள் அடைத்தே போயின. அந்த இடத்தில் அவன் சற்றும் எதிர்பாராத பெயர் அது. அந்த பெயரால் ஏற்பட்ட பயம், திகில் கோழைத்தனத்தால் ஏற்பட்டவை அல்ல. நெறி நிர்ணயமுள்ள பெரியவர்களை பார்க்கும்போது ஏற்படும் அச்சம் அது. அந்த பெரியர்
அந்த நாளில் வாழ்ந்த தமிழரெல்லாம் காதில் கேட்ட மாத்திரத்தில் தலை வணங்கிய பெயர். அப்பேற்பட்ட பெயரை அந்த பெயருக்குரியவர் சாதாரணமாக உச்சரித்தாலும் பெரும் மந்திரம் போல சொற்கள் இளமாறன் காதுகளில் ஒலித்ததால் அச்சமுற்று நின்றான். அவன் கைகள் தாமாகவே மார்பில் சென்று கட்டி அடக்கத்தை காட்டின. நீண்ட நேரம் பிரமை பிடித்து எதிரே மஞ்சத்தில் அமர்ந்திருந்த பெரியவரை பார்த்து கொண்டே நின்ற இளமாறன் காதுகளில் குறுங்கோழியூர் கிழார் என்ற சொற்கள் மிக ரகசியமாக திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டிருந்தன. அந்த வாலிபன் அச்சமுற்று நிற்பதைக் கண்டு பரிதாப பார்வை ஒன்றை வீசினார். அவன் அழகையும் கம்பீரத்தையும் இடையே அவன் கட்டியிருந்த நீண்ட வாளையும் கூட அவன் கண்கள் ஆராய்ந்தன. வந்தவன் தன் காரியத்துக்கு உதவுவான் என்ற திருப்தி அந்த பெரியவர் முகத்தில் நன்றாக படர்ந்தது. இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் முகத்தில் துயரத்தின் சாயை திடீரென பரவியது. அந்த துயரத்தின் சாயையை இளமாறனும் கவனிக்கவே செய்தானால் பரிதாப பார்வையின் காரணம் அவனுக்கு புரியாதது போல துயரத்தின் காரணமும் அவனுக்கு சற்று புரியவில்லை. என்றாலும் எதையும் கேட்க திறனற்ற அவன் ஏதும் பேசாமலே அடக்கத்துடன் கை கட்டி அந்த பெரியவரின் முன்பு நின்று கொண்டிருந்தான். அவன் நிலையை ஆமோதிப்பது போல திடீரென அவர் தலை ஒரு முறை அசைந்தது. தாடியை கூட யோசனையுடன் ஒரு வினாடி தடவி விட்டு கொண்டார். பிறகு கேட்டார், இளமாறா, என் பேரை நீ ஏற்கனவே கேட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தின் தலை சிறந்த புலவர் பெருமான் பெயரை அறியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் அவன் உதடுகள் பயபக்தியுடன் சொற்களை உதிர்த்தன. அப்படியா? பெயரின் உயர்வு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை இளமாறா. இளமாறன் அடக்கத்துடன் பதில் சொன்னான். பெயரின் உயர்வு புலவர் பெருமானுக்கு மகிழ்ச்சியை தராதது இயல்பு. ஆனால் அது எப்படி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்க முடியும்? பெரியவரின் கண்கள் அவன் கண்களை சந்தித்தன. மகிழ்ச்சி தர அதில் என்ன இருக்கிறது இளமாறா? பெருமானின் பாடல்களால் தமிழகத்தின் சிறப்பு எங்கும் பரவி இருக்கிறது. அது தமிழ் மொழிக்கு சிறப்பல்லவா? அந்த மொழி பேசும் தமிழர்களுக்கு சிறப்பல்லவா? இல்லை இல்லை, சிறப்பில்லை. ஏன் இல்லை? என் பாடல்களுக்கு பலன் இல்லை. என்ன பலனை எதிர்பார்க்கிறீர்கள்? நற்பயனை. நற்பயன் என்றால் நாட்டில் போரின்மை, அமைதி, மக்களின் நல்வாழ்வு, அறிவின் வளர்ச்சி, இவற்றை எதிர்பார்க்கிறேன் என்று ஒவ்வொரு சொல்லையும் அழுத்தி அழுத்தி சொன்னார் புலவர் பெருந்தகை. அதை கேட்டதும் அவர் மன துயரத்தின் காரணத்தை ஓரளவு புரிந்து கொண்ட இளமாறன் மேற்கொண்டு பேசாமல் மௌனம் சாதித்தான். இளமாறா, ஒரு புலவனின் பெருமை அவர்கள் நாவினால் வகுக்கும் சொற்களில் இல்லை. அந்த சொற்கள் மக்களுக்கு என்ன பலனை விளைவித்திருக்கின்றன என்பதில் தான் இருக்கிறது. என் பாடல்களை மூவேந்தரும் பாராட்டுகிறார்கள். மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். தமிழக மக்களில் பல பேர் பாடுகிறார்கள். என் பாடல் நுழையாத இடமில்லை. ஆனால் நுழைந்தும் பயன் என்ன? அவை மக்கள் மனதையோ மூவேந்தர் மனதையோ ஆழ்ந்து தொடவில்லையே. தொட்டிருந்தால் அந்த பயங்கர போர்தான் நிகழ்ந்திருக்குமா? அல்லது வீரர்கள் தான் இப்படி அநியாயமாக அழிந்திருப்பார்களா? சேரமான் மாந்தர் சேரல் இரும்பொறை இன்று பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் சிறைப்பட்டிருப்பானா? தமிழகம் இப்படி பிரிந்துதான் இருக்குமா? இராது இளமாறா, இராது. என் பாட்டுக்கள் நாட்டுக்கு நற்பயனை அளிக்கவில்லை. அவை பயனற்றவை. மிகுந்த பொறுப்பு புலவர் பெருமான் தலையில் இருந்ததாலேயே அவர் தம் பாடல்களை பற்றி அப்படி வெறுப்புடன் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன், நாட்டு அமைதியையும் மக்களின் வாழ்வையும் புலவர்கள் எதிர்பார்த்தது சரி, வலிமையுள்ள அரசர்களிடம் அதை எதிர்பார்ப்பது முறையல்லவே என்று கூறினான். ஏன் எதிர்பார்க்கக்கூடாது? தோள் தினவு அரசர் குருதியில் பாய்ந்தோடுகிறது. ஆகவே போர் தவிர்க்க முடியாது. போருக்கென்றே தோள் தினவு கொள்பவன் அறவழி வந்த அரசனாக இருக்க மாட்டான் இளமாறா. அறத்தின் அடிப்படையல்லாத போர் அவனுக்கு புகழையோ மக்களுக்கு நலனையோ அளிக்காது. அப்படியானால் போர் எதற்கு நடக்க வேண்டும்? மக்களை பாதுகாக்க. மன்னனும் புகழ்பட வேண்டும் அல்லவா? அல்லவே அல்ல. மக்களை அமைதியிலும் ஆனந்தத்திலும் வைத்திருக்கும் மன்னனே சிறந்தவன். மக்களை பண்பாட்டுக்கும் அறவழிக்கும் தகுதியாக்கும் மன்னனே சிறப்புடையவன். போருக்கு படை திரட்டி வீண் சண்டையிட்டு மக்களை பலி கொடுக்கும் மன்னன் மாநிலத்துக்கு தேவையில்லை. இந்த சொற்களை சற்று சீற்றத்துடனே சொன்னார் பெரியவர். அத்துடன் இல்லாமல் இளமாறன் கேட்காமல் மேலும் தொடர்ந்த அவர், இளமாறா,
இன்றைய தமிழகத்தின் நிலை கண்டு நாம் தலை குனிய வேண்டும். இன்று மதுரையை ஆளும் பாண்டியன் நெடுஞ்செழியன் 17 வயதில் பட்டத்துக்கு வந்தான். சிறு பிராயத்தில் பாண்டிய அரியணையில் சிறப்பு முடிசூட்டிய அவனை சோழனும் சேரனும் காத்து நின்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக அவன் சிறு பிராயத்தை எண்ணி அவனுடன் போரிட்டு அவன் நாட்டை கைப்பற்ற எண்ணினர். சோழனும் சேரனும் 5 வேளிர்களை சேர்த்து கொண்டு இந்த சிறுவனை அழிக்க தீர்மானித்தனர். இந்த 7வரையும் சென்ற ஆண்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் பொன்னி நாட்டில் உள்ள தலையாலங்கானத்தில் சந்தித்தான். 7 களிர்களை எதிர்க்கும் சிங்கக்குட்டி போல 7வரையும் எதிர்த்தான். சோழன் புறமுதுகிட்டு ஓடினான். வேளிரைவர் ஓட்டத்தில் காட்டிய வேகம் இனி தமிழக மக்கள் மனதிலிருந்து மறையாது. நமது நாட்டு மன்னன் சேரமானை பற்றி என்ன சொல்ல இளமாறா, என்ன சொல்ல என்று சொல்லி பெருமூச்சும் விட்டார். புலவர் பெருமான் கூறிய வரலாற்று விவரங்களை மக்கள் அனைவரும் அறிந்திருந்ததால் அதை ஏன் புலவர் மீண்டும் எடுத்து சொல்லுகிறார் என்பது புரியவில்லை இளமாறனுக்கு. வெகு சுலபமாக சிறுவனான பாண்டிய மன்னனை வெற்றி கொண்டு விடலாம் என்று மனப்பால் குடித்து இணைந்த 7வரையும் தான் ஒருவனாகவே சோழ நாட்டில் புகுந்து கடுமையாக முறியடித்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற சிறப்பு பெயரையும் தாங்கி கொண்ட மதுரை மன்னன் வீரத்தை தமிழ்நாடே போற்றி கொண்டிருந்தது. அந்த போரில் சேர மன்னனை பாண்டியன் நெடுஞ்செழியன் சிறைப்பிடித்து சென்றுவிட்டது பாண்டிய நாட்டு புலவர்கள் பாடல்களுக்கு அஸ்திவாரமாகவும் அமைந்திருந்தது. இதெல்லாம் நாடறிந்த விவரம். இவற்றை ஏன் புலவர் எனக்கு திருப்பி சொல்லுகிறார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் இளமாறன். அவன் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட கிழார், தெரிந்த விவரங்களை ஏன் நான் திருப்பி சொல்லுகிறேன் என்று நினைக்கலாம் இளமாறா. ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது. வரலாறு குறிக்கப் போகும் பெரும்போரின் விளைவுகளில் பங்கு கொள்ளவே உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். இளமாறனுக்கு தூக்கி வாரி போட்டது. பெருமன்னர்கள் மோதலில் தனக்கு என்ன பங்கு இருக்க முடியும் என்று அவன் எண்ணினான். ஆகையால் வியப்பு விரவிய பார்வையை அவர் மீது வீசவும் செய்தான். அந்த பார்வையில் தொக்கி நின்ற கேள்வியை புரிந்து கொண்ட கிழார் கூறினார், இளமாறா, தமிழகத்தின் பெருமை பிற்காலம் 2 உன் கையில்தான் இருக்கிறது என்று. இளமாறன் வியப்பு பன்மடங்கு அதிகமாயிற்று. குருவியின் தலையில் பனங்காயை வைக்க முயலுகிறீர்கள், நான் சிறுவன் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன இளமாறனை இடமறித்த புலவர், நெடுஞ்செழியன் உன்னை விட சிறியவன் என்று சுட்டி காட்டினார். அவர் மன்னர், படைபலம் உள்ளவர் என்றான் இளமாறன். போரில் அவர் வெற்றி கொண்டது படைபலம் அல்ல, வேறு எது? நெடுஞ்செழியனின் வீரம், அவன் நெஞ்சு துணிவு, புத்தியின் கூர்மை. கிழாரின் சொற்கள் எந்த திசையில் செல்கிறது என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் மௌனம் சாதித்தான். புலவர் சற்று நிதானித்துவிட்டு சொன்னார், இளமாறா, நீ பிறந்த குடியை நான் அறிவேன். நான் நினைத்திருக்கும் பணிக்கு வேண்டிய துணிவும் தகுதியும் உனக்கு இருக்கிறது என்பதை அறியாவிட்டால் உன்னை இங்கே அழைத்தே வந்திருக்க மாட்டேன். நீ நெடுஞ்செழியனுக்கு எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல. உனக்குள்ளும் வித்தியாசம் ஒன்றுதான். அவன் மன்னன், நீ மன்னன் இல்லை. என்ன பணியை முன்னிட்டு வரவழைத்தீர்கள் கிழாரே என்று வினவினான் இளமாறன். புலவர் செய்த புகழ்ச்சியால் சற்று சங்கடத்துக்குள்ளாகி. அவன் சங்கடத்தை கவனித்த கிழாரின் இதழ்களில் இள நகை விரிந்தது. புகழுவது புலவர்கள் குணந்தான் இளமாறா, ஆனால் உன்னை நான் இப்போது புகழ நேரமில்லை, அதற்கு அவசியமும் இல்லை. உண்மையை கூறினால் நான் உன்னை வரவழைத்த காரியம் தொல்லை தரும், ஆனால் நாட்டுக்கு அத்தியாவசியமானது என்று கூறினார். பணியை குறிப்பிடுங்கள் கிழாரே என்று மீண்டும் கூறினான் இளமாறன். சில வினாடிகள் அந்த வாலிப வீரனை உற்று நோக்கினார். பிறகு ஏதோ பெரும் ரகசியத்தை சொல்வது போல, மன்னனை சிறை மீட்கும் பணி என்று சொன்னார். அடுத்த பல வினாடிகள் பெரும் மௌனம் நிலவியது. இளமாறனும் பேசவில்லை, புலவரும் பேசவில்லை அந்த அறையில். அந்த பயங்கர பணியை கேட்ட இளமாறன் பயத்துக்கு பதில் ஆச்சரியமே பட்டான். படைகள் சாதிக்க முடியாததை தான் எப்படி சாதிக்க முடியும் என்று எண்ணினான். பாண்டி நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் மாந்தரனை சிறை மீட்கப் போன 2 பெரும் யானைப்படைகள் நாசமாகிவிட்டதையும், தகவல் சொல்லக்கூட யாருமே திரும்பி வராததையும் பற்றி சேரநாடே பேசிக்கொண்டிருந்ததை அறிந்திருந்த இளமாறன், உண்மையில் புலவர் என் குறுந்தலையில் மலையைத்தான் வைக்க பார்க்கிறார் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். பிறகு அதை வெளிப்படையாகவும் கேட்க முற்பட்டு, புலவரே, இது என்னால் முடிகிற காரியமா என்றான்.
உன்னால் முடிந்தால்தான் உண்டு என்றார் புலவர். 2 யானைப்படைகள் சிறை மீட்கச் சென்று அழிந்து விட்டனவே. ஆமாம், படைகளால் முடியாதது தனி ஒருவனால் எப்படி முடியும்? முடியும். எப்படி? படைகள் வருவதை காவலர் அறிவது சுலபம். தனி மனிதன் வருவதை புரிந்து கொள்ள முடியாது. படை பலத்தை விட தனி மனிதனின் புத்தி பலம் பல விஷயங்களை சாதிக்க முடியும். இதற்கு இளமாறன் சில வினாடிகள் பதில் சொல்லவில்லை. பதில் சொன்னபோது அவன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் என்பதை புரிந்து கொண்டார் புலவர். உத்தரவிடுங்கள் புலவர் பிரானே என்றான் இளமாறன். உத்தரவிட முற்பட்ட புலவர் மெல்ல மெல்ல சொன்னார், இளமாறா, தமிழகம் செழிக்க தமிழகம் ஒன்றுபட வேண்டும். தமிழகம் ஒன்றுபட தமிழ் மன்னர்களிடையே உள்ள விரோதம் அகல வேண்டும். இரும்பொறை சிறையில் இருக்கும் வரை விரோதம் அகலாது. போர் நெருப்பு அடியில் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே முதலில் சேர மன்னனை விடுவிக்க வேண்டும் என்றார். நீங்கள் சொன்னால் பாண்டியன் நெடுஞ்செழியனை விடுதலை செய்வாரே? மாட்டான். ஏன் புலவரே? ஒரு முறை சேரன் தனது சபை நடுவே நெடுஞ்செழியனை சிறுவன் என்று அறிவற்றவன் என்று பேசியிருக்கிறான். அந்த பகையை நெடுஞ்செழியன் மறக்கவில்லை. அது மட்டுமல்ல, பாண்டியன் கருணை காட்டி விடுதலை செய்வதை சேரனும் விரும்ப மாட்டான். தந்திரத்தால் பாண்டியனையும் மீறி அவனை விடுவிப்பதே வழி. அதற்கு திட்டம் தயாரித்திருக்கிறேன் என்று புலவர் கூறினார். அந்த திட்டத்தை சென்ற ஓராண்டாக ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? முயன்றேன் இளமாறா. முயன்றும் பலன் இல்லையா? இல்லை. ஏன்? நான் ஒவ்வொருவராக 4 வீரர்களை அனுப்பினேன் திட்டத்தை நிறைவேற்ற. என்ன ஆனார்கள் அவர்கள்? போய்விட்டார்கள் நமநூலகுக்கு. நான் 5வது. நமநூலகு செல்லவா? இல்லை, நீ மாள மாட்டாய் இதில். யார் சொன்னது? என் மனம் சொல்லுகிறது. 4 ஏன் மாண்டார்கள்? திட்டம் பலவீனமானதா என்று சற்று உணர்ச்சியுடன் வினவினான் இளமாறன். இல்லை இளமாறா, பலவீன திட்டம் அல்ல அது. பயங்கர திட்டம். அந்த திட்டத்தில் உயிர் பலி எந்த வினாடியிலும் நேரலாம். கேள், விவரிக்கிறேன் என்று தனது திட்டத்தை விவரிக்க தொடங்கினார் புலவர் பெருமான். அத்தியாயம் 4. பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறையிலிருந்து சேரமான் இரும்பொறையை விடுவிக்க தாம் ஓராண்டு காலமாக வகுத்து வைத்திருக்கும் பயங்கர திட்டத்தை மெல்ல மெல்ல விவரிக்க முயன்ற கிழார் அதன் தன்மையையும் எத்தகைய சக்திகளை இளமாறன் எதிர்நோக்கி சமாளிக்க வேண்டும் என்பதையும் எடுத்து விளக்கினார். இரும்பொறையின் கதியை எண்ணியதும் சற்றே சோக பெருமூச்சு விட்ட கிழார், இளமாறா, திட்டம் பயங்கரமானது என்று சொன்னேன் உனக்கு. ஆனால் நிறைவேற்ற முடியாதது அல்ல. மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் திட்டம் கண்டிப்பாய் நிறைவேறும். ஆனால் சற்று நிறுத்தினார். புலவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த இளமாறன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. உயிரை பற்றி என்றுமே கவலைப்படாத அந்த சேர நாட்டு வீரன் மனதில் திட்டத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை பற்றி கவலை ஏதும் படவில்லை. ஆகையால் அவன் முகம் சாதாரணமாகவே இருந்தது. மட்டுமல்லாமல் அவன் சொற்களும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமலே வெளிவந்தன. சொல்லுங்கள் புலவரே என்று அவன் மேலும் அவரை ஊக்கினான். இளமாறனின் உணர்ச்சியற்ற உறுதியான சொற்களால் திடமுற்ற கிழார் சொன்னார், இளமாறா, என் நெஞ்சிலும் அச்சம் கிடையாது. ஆனால் தமிழகத்தின் தற்கால நிலை உள்ளத்தில் சோகத்தை எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கணத்தில் உன்னை பற்றிய கவலையும் அதிகமாகவே என் உள்ளத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது. என்னை பற்றி என்ன கவலை என்று வினவினான் இளமாறன். நீ வயதில் சிறியவன். உன்னை அனுப்பும் பணியோ என்று முழுவதையும் சொல்லாமல் வார்த்தைகளை விழுங்கினார். பயங்கரமானது. அதில் என் உயிர் போனாலும் போகலாம். என் மீது அதனால் உங்களுக்கு பரிதாபம். எனக்கும் கதவை திறந்த அந்த பணிப்பெண்ணுக்கும் பரிதாபம் என்ற இளமாறனை சட்டென இடைமறித்த கிழார், இளமாறா, நிறுத்து நிறுத்து. என்ன பணிப்பெண்ணா? யார் பணிப்பெண் என்று பதற்றத்துடன் வினவினார். இளமாறன் கண்களில் திடீரென சந்தேகத்தின் சாயை விரிந்தது. அவன் மனதில் ஆரம்பத்தில் உதித்த சந்தேகம் மீண்டும் துளிர்விட்டது. எனக்கு கதவை திறந்தவள் பணிப்பெண் என்றுதான் சொன்னாள் என்று குறிப்பிட்டான் இளமாறன். அப்படியா என்று வியப்பை குரலில் காட்டினார் கிழார். ஏன், அவள் பணிப்பெண் அல்லவா? பயங்கர திட்டத்தை விவரிக்க முற்பட்ட புலவர் தமது தாடியை உருவி விட்டு கொண்டு சற்று குதூகலத்துடன் நகைத்தார். பணிப்பெண்தான், ஒரு வகையில் பார்த்தால் அதுவும் சரிதான் என்று அவர் கூறிய வார்த்தைகளில் நகைப்பு ஒலித்தது. புலவர் பெருமான் அந்த பெண்ணை பற்றிய விவரங்களை மறைக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் கேட்டான், புலவரே, அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை நான் அறியக்கூடாதா என்று.
புலவர் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்து விட்டதற்கான அறிகுறிகள் அவர் முகத்தில் தென்பட்டன. சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு அவர் முகத்தில் சாந்தி நிலவியது. இறைவன் திருவருள் அப்படியா என்று தமக்குத்தாமே ஏதோ சொல்லிக் கொண்டார். அவர் பேசியதின் பொருள் சிறிதும் விளங்கவில்லை அந்த சேர நாட்டு வாலிபனுக்கு. இறைவன் திருவருளுக்கு என்ன இப்பொழுது என்று சலிப்புடன் வினவினான். ஒன்றுமில்லை, நன்றாகத்தான் இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்றார் கிழார் சிறிது மகிழ்ச்சியுடன். என்ன சிறப்பாக இருக்கிறது? இறைவன் திருவருள், அதைத்தான் சொன்னீர்களே. அந்த சிறப்பு திடீரென எப்படி வந்தது என்பது விளங்கவில்லையே. காலம் விளக்கும். இப்போது உங்களுக்கு மட்டும் விளங்கி இருக்கிறதா? ஆமாம், விளங்கி இருக்கிறது என்ற கிழார், அந்த பெண்ணை பற்றிய விவரம் அறிய நீ விரும்பினாயல்லவா என்றும் கேட்டார். ஆமாம், அப்போதுதான் விளங்கிற்று என்று சொன்ன கிழார் மெல்ல நகைத்தார். பிறகு திடீரென நகைப்பை நிறுத்தி கொண்டார். மீண்டும் தீவிர யோசனையில் ஆழ்ந்துவிட்டு சேரமான் சிறை வாசத்தை பற்றி பேசத் தொடங்கினார். இளமாரா, சேரமான் விடுதலை திட்டத்தை விவாதிக்க தொடங்கி வேறெங்கேயோ போய்விட்டோம். இப்படி போனதும் நல்லது. என் வேலை இப்போது மிகவும் சுலபமாகிறது. அதனால்தான் இறைவன் திருவருளை வியந்தேன். இளமாரா, உனக்கு கதவை திறந்தாளே, அவள் உன் மீது பரிதாப பார்வையை வீசியதாக கூறினாயல்லவா? அந்த பரிதாபம் உனக்கு பெரும் கவசமாக மாறப்போகிறது இளமாரா. அவள் பார்வை, அவள் கையின் சைகை, அவள் தோழமை உன்னை பெரிதும் காப்பாற்றும். ஆனால் அந்த பெண்ணிடம் நீ எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதிகம் நெருங்காதே. ஏன் புலவரே, அவள் அத்தனை கொடியவளா? கொடியவள் அல்ல இளமாரா. அவளை விட கருணை உள்ளம் படைத்தவள் இந்த தமிழகத்தில் இருக்க முடியாது. ஆனால் நீ மட்டும் அவளை அதிகமாக நெருங்காதே என்ன என்றார் புலவர். ஏன்? காரணம் கேட்காதே. போக போக நீ புரிந்து கொள்வாய். இளமாறன் ஏதும் புரியாமல் புலவரை நோக்கினான். மீண்டும் இரண்டொரு கேள்விகளை அந்த பெண்ணை பற்றி தொடுத்தான். அவள் விஷயமாக மேற்கொண்டு எதுவும் பேச மறுத்த கிழார் பேச்சை அடியோடு மாற்றி, அவளை பற்றி பிறகு பேசுவோம் இளமாரா. திட்டத்தை பற்றி கேள். திட்டம் பயங்கரமானதென்றும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் அதை நிறைவேற்றலாம் என்றும் சொன்னேன். ஆனால் அதை நிறைவேற்றும் கால் பாண்டியன் நெடுஞ்செழியன் எப்பேற்பட்டவன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தமிழகத்தில் நெடுஞ்செழியனை விட புத்தி கூர்மையுள்ளவர்கள் கிடையாது. அவனுக்கு கண்கள் 1000 உண்டு என்றார். புலவர் சொன்னது நன்றாகவே புரியவே செய்தது இளமாறனுக்கு. அதை நானே கவனித்தேன் புலவரே. வரும் வழியில் பாண்டிய மன்னன் காவல் வகுத்திருக்கும் முறையில் அரசன் அறியாமல் இந்த நகரத்துக்குள் யாரும் நுழைய முடியாதென்பதை புரிந்து கொண்டேன் என்றான் இளமாறன். ஆமாம் இளமாறா, மதுரையின் காவல் இணையற்றது. புதிதாக மதுரைக்குள் நுழைந்த அத்தனை பேர் மீதும் ஒற்றர்கள் கண்காணிப்பு இருக்கிறது என்றார் புலவர். அப்படியானால் நான் வந்தது கூட நிச்சயம் நெடுஞ்செழியனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இளமாறன் இதயத்தில் திகைப்புக்கு பதில் வியப்பு மண்டியதாகவே கேட்டான். அப்படியானால் கிழாரே, நான் 2 முறை திட்டி வாசலை தட்டுவானேன், இரகசியமாக நுழைவானேன், இதிலெல்லாம் பயம் என்ன இருக்கிறது என்று. பெரியவர் முகத்தில் புன்முறுவல் தோன்றியது. இளமாரா, இங்கே யார் நுழைவதும் நெடுஞ்செழியனுக்கு தெரியாது என்றார் அவர். ஏன் புலவரே, இந்த இடம் மட்டும் காவலுக்கு விலக்கா? ஆமாம் இளமாரா, இந்த ஓர் இடம் காவலுக்கு விலக்கு. இதை யாரும் கண்காணிக்க முடியாது. இங்கு குறுங்கோழியூர் கிழார் இருக்கிறார் அல்லவா? இருந்தால் என்ன? அவர் பாண்டிய மன்னனும் அவன் குடும்பத்தாரும் தமிழ் பயில்கிறார்கள். ஒரு வகையில் கிழார் அவர்கள் ஆசான். ஆசானா? நண்பரா? 2ம் தான். பாண்டியனுக்கு நண்பரானால் நீங்கள் சேரமானுக்கு எப்படி நண்பராக முடியும் என்று கேட்கிறாய் இளமாரா? எனக்கு பாண்டியனும் சேரனும் சோழனும் மூவரும் ஒன்றுதான். மூவரும் தமிழன்னையின் குழந்தைகள் என்றார் கிழார். புலவர் பெருமானின் பரந்த உள்ளம் தெரிந்தது இளமாறனுக்கு. புலவர் திட்டத்தின் பயங்கரத்தை தெரிவித்தாரே ஒழிய அதை நிறைவேற்றும் சக்தி அவருக்கு இருந்ததை தெரிவிக்கவில்லை என்பதை அந்த வாலிபன் புரிந்து கொண்டான். ஆனாலும் அத்தனை செல்வாக்குள்ள பெருமான் சேரமானை விடுவிக்கும் திட்டத்தில் ஏன் ஏற்கனவே 4 உயிர்களை பறிகொடுத்து விட்டார் என்பது மட்டும் புரியவில்லை அவனுக்கு. தன் புத்திக்கு நேரடியாக தெரிவதை விட ஆழமான மூடு மந்திரம் அதில் ஏதோ இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்ட இளமாறன் அந்த நேரத்தில் அதை பற்றி அறிய முயல்வதில் பயனில்லை என்று தீர்மானித்து கொண்டான். ஆகையால், புலவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்று வினவினான். புலவர் ஆசனத்திலிருந்து எழுந்து அடக்கமாக நின்ற அந்த வாலிபனுக்கு அருகில் வந்து அவன் தோள் மீது
கை வைத்து கொண்டு, இளமாறா, பாண்டியன் நெடுஞ்செழியனை அணுகி சேரனை விடுவிப்பதானால் அதை நாளைக்கே செய்து விடுவேன். ஆனால் அது நடவாது. பாண்டியன் தயவால் விடுதலையடைய வீரனான சேரமான் கூட உடன்பட மாட்டான். ஆகவே பாண்டியனையும் மீறித்தான் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் தமிழகத்தின் பெரும் அறிவாளியுடன் மட்டுமல்ல, பெரும் வீரன் ஒருவனிடம் மோதுகிறோம். அது மட்டுமல்ல, நகைச்சுவையுள்ள ஒரு மன்னனிடம் நாம் மோதுகிறோம் என்று கூறினார். இளமாறன் புலவரை ஏறெடுத்து நோக்கினான். என்ன நகைச்சுவையா? ஆமாம், பாண்டியன் நெடுஞ்செழியன் நகைச்சுவையுள்ளவன், பகைமிகிலும் அதை காட்டியிருக்கிறான் என்றார் புலவர். புரியவில்லை எனக்கு. புலவர் விளக்கினார். இளமாறா, யானைகளைப் போலவே பலம் உள்ளவனும் யானையின் கண்களைப் போலவே கண்களை படைத்தவனுமான சேரமான் யானைகளை பிடிப்பதில் வல்லவன் என்பதை உலகம் அறியும். அவனை சிறைப்பிடித்து வந்து நெடுஞ்செழியன் தன் எதிரே மதுரை நீதி மண்டபத்தில் செருக்குடன் நின்ற சேரமானை நோக்கி கேட்டான், உன் பலமும் செருக்கும் என்ன ஆயிற்று என்று. யானையை அவிழ்த்துவிடு, அது உன்னை துவைத்துவிடும் என்று சொன்னான் சேரமான். அந்த சபையிலும் தன் யானை பலத்தை சுட்டி காட்டி சீறினான். யானை என்று தன்னை சொல்லிக்கொண்ட சேரமானை யானையைப் போலவே நடத்த உறுதி கொண்ட நெடுஞ்செழியன் உள்ளுக்குள் நகைத்து கொண்டதல்லாமல் அந்த நகைச்சுவையை சேரமானை சிறை வைத்ததிலும் காட்டினான். அது மட்டுமல்ல, நகைச்சுவையுடன் பகைச்சுவையையும் காட்டினான். அதன் விளைவு என்ன தெரியுமா? தெரியாது. புலவர் பெருமான் கண்கள் பளிச்சிட்டன. விளைவு பயங்கரம் இளமாறா, பயங்கரம். மூங்கில் கோட்டை அதன் விளைவு. இளமாறனுக்கு எதுவும் விளங்கவில்லை. மூங்கில் கோட்டையா என்று வினவினான் அவன் பெரும் குழப்பத்துடன். அது எங்கே இருக்கிறது? இங்கிருந்து 2½ காத தூரத்தில். அப்படி ஒரு கோட்டை இருப்பதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ என்ன, பல பேர் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் வரலாறு கேள்விப்படும். அத்தகைய பயங்கர கோட்டையா? ஆமாம் இளமாறா, மிகவும் பயங்கரமான கோட்டை அது. அது எப்படி இருக்கிறது? அதன் அமைப்பின் விவரம் என்ன? இளமாறன் கேள்விக்கு புலவர் பதில் சொல்லவில்லை. இப்படி வா என்று அவனை அழைத்து கொண்டு அறைக்கு வெளியே சென்று மாடிப்படியை நோக்கி குனிந்து, இமயவல்லி, இமயவல்லி என்று 2 முறை அழைத்தார். இளமாறனுக்கு கதவை திறந்த கட்டழகி கீழ் அறை ஒன்றிலிருந்து வந்து 2 படிகள் ஏறி, அழைத்தீர்களா என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள். ஆம், மேலே வா என்றார் புலவர். அவள் தலை குனிந்து படிகளை நோக்கி இடையசைய ஏறி தாழ்வாரத்தை அடைந்தாள். அவள் அருகே வந்ததும், இமயவல்லி, இவர் மூங்கில் கோட்டையை பற்றி அறிய விரும்புகிறார் என்றார் புலவர். நீங்களே சொல்வதுதானே என்றாள் அந்த பெண். நீ நேரில் பார்த்தவள், நீ சொன்னால்தான் சிறப்பாயிருக்கும் என்றார் புலவர். வா இமயவல்லி, வா இளமாறா என்று இருவரையும் அழைத்து கொண்டு தமது அறைக்குள் மீண்டும் சென்று மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு, இமயவல்லி, சொல் இந்த வாலிபனுக்கு மூங்கில் கோட்டையை பற்றிய விவரம் சொல். இவருக்கு பாண்டியன் பகைச்சுவையில் நகைச்சுவை கலந்த அந்த வரலாற்றை சொல் என்றார். இமயவல்லி மெல்ல மெல்ல சொன்னால். அவள் சொற்களை கேட்க கேட்க இளமாறன் விவரிக்க இயலாத வியப்புக்கும் திகைப்புக்கும் இலக்கானான். தான் பெரும் பாதாளத்தில் ஆழ்த்தப்படுவதையும் உணர்ந்து கொண்டான். அத்தியாயம் நிறைந்தது.